அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஓய்வு பெற்ற நீதிபதி கர்ணனை விடுவிக்குமாறு உத்தரவிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தால் கைது நடவடிக்கைக்கு ஆளான கர்ணன் சென்னை விமான நிலையம் அழைத்து வரப்பட்டார். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற இந்நாள் முன்னாள் நீதிபதிகள் மீது ஊழல் புகார் கூறியது குறித்து நேரில் விளக்கமளிக்க வேண்டும் என்று கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த கர்ணனுக்கு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஆனால் அவர் நேரில் ஆஜராகவும் இல்லை, விளக்கம் அளிக்கவும் இல்லை. இதனால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அவருக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதித்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கைதிலிருந்து விலக்களிக்க பலமுறை மனு தாக்கல் செய்தும் உச்சநீதிமன்றம் அதை நிராகரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது ஓய்வு பெற்ற நீதிபதி கர்ணனை விடுவிக்குமாறு உத்தரவிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் மீண்டும் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. ஓய்வு பெற்ற நீதிபதி கர்ணனை விடுவிக்குமாறு கர்ணனின் வழக்கறிஞர் விடுத்த கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்துவிட்டது. கர்ணனை விடுவிக்குமாறு உத்தரவிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், கர்ணனின் வழக்கறிஞர் தரப்பு வாதம் என்ன, கோரிக்கை என்ன, உச்சநீதிமன்றம் ஏன் அந்த மறுப்பை தெரிவித்திருக்கிறது? கார்த்திகேயன், கர்ணனின் வழக்கறிஞராக, அதாவது ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதியாக இருக்கக்கூடிய நீதிபதி கர்ணன் அவர்களின் வழக்கறிஞராக நெடும்பாரா அவர்கள் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தின் இந்த விடுமுறை அமர்வு முன்பு அவரது கைதுக்கு எதிராகவும் அவரது கைது நடவடிக்கை சரியில்லை என்றும் அவர் தரப்பு நியாயங்களை கேட்காமலும் எந்த விதமான விசாரணையும் நடத்தப்படாமலும் திடீரென்று அவர் கைது செய்யப்பட்டிருப்பது என்பது சரியானதாக இல்லை, இது பல்வேறு மாண்புகள் மீறப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு வாதங்கள் நெடும்பாராவின் தரப்பில் உச்சநீதிமன்றத்தின் இந்த விடுமுறை அமர்வு முன்பு தற்பொழுது முன்வைக்கப்பட்டது. ஆனால் உச்சநீதிமன்றம் ஒரே ஒரு வார்த்தையில் சிம்பிளாக இந்த விசாரணையை தற்பொழுது முடித்திருக்கின்றார்கள். We are very sorry, we can't take your item அப்படின்னு என்று மட்டும் சொல்லியிருக்கிறார். அதாவது எங்களை மன்னித்து விடுங்கள், உங்களது இந்த கோரிக்கையை எங்களால் ஏற்க முடியாது என்று மட்டும் கூறியிருக்கின்றார்கள். இதற்கு பொருள் என்னவென்றால், ஏற்கனவே இந்த நீதிபதி கர்ணன் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கானது 7 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன்பு உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு கட்டங்களாக நடைபெற்று வந்த நிலையில் அந்த 7 நீதிபதிகள் அடங்கிய அமர்வுதான் தற்பொழுது தீர்ப்பினை ஒத்திவைத்திருக்கின்றார்கள். அவர்கள் தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பாக வேறு எந்த ஒரு அமர்வும் அதில் இன்டர்ஃபியர் ஆக முடியாது, அதில் எதுவும் இடையில் எந்த விதமான உத்தரவுகளையும் பிறப்பிக்க முடியாது என்பது நிதர்சனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது உச்சநீதிமன்றமும் அதே தான் தற்பொழுது கூறியிருக்கின்றார்கள். அவரது கைது தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கையும் எந்த விதமான உத்தரவையும் தங்களால் பிறப்பிக்க முடியாது என்று தற்பொழுது உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. இதற்கு அடுத்து நெடும்பாரா அவர்கள், அதாவது நீதிபதி கர்ணன் தரப்பு வழக்கறிஞர் நெடும்பாரா அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்களில் ஈடுபட போகிறார் என்பதும் சந்தேகமான விஷயம்தான். ஏனென்றால் இனி விடுமுறை காலம் நிறைவடைந்த பின்னர் தான் மீண்டும் இந்த 7 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு அமரும் பொழுதுதான் இந்த வழக்கு விசாரணை மீண்டும் எடுத்துக்கொள்ள முடியும். அதுவரை நீதிபதி கர்ணன் அவர்கள் சிறையில் இருக்க வேண்டிய ஒரு நிலைதான் தற்பொழுது இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் தற்பொழுது அவர் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருப்பதன் காரணமாக சிறப்பாக வழங்கப்படக்கூடிய சலுகைகள் பெரிய அளவில் அவருக்கு எதுவும் வழங்கப்படாது என்றுதான் இருக்கின்றது. இருந்தாலும் இதில் மூத்த வழக்கறிஞர்கள் யாரேனும் இது தொடர்பாக ஆஜராகி வாதிடும் பொழுது நீதிமன்றம் அதை கருத்தில் கொள்ளும் பொழுது வேண்டுமானால் அவரது இந்த கைது நடவடிக்கையை திரும்ப பெறுவது தொடர்பாக பரிசீலனையானது நடைபெறலாம். ஆனால் இன்னும் சற்று நாளைக்கு, அதாவது 2-3 வாரங்களுக்கு அவ்வாறு காட்சிகள் மாறுவதற்கான வாய்ப்பு என்பது தற்பொழுது குறைவாகவே இருக்கிறது. கார்த்திகேயன், நிரஞ்சன், கர்ணன் தரப்பு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் எது போன்ற வாதங்களை அவர் முன்வைத்தார்? வேதவள்ளி, இன்றைய தினம் அவர் வைத்த வாதங்களில் மிக மிக முக்கியமானது, கர்ணனிடம் எந்த விதமான வாதங்களும் கேட்கப்படவில்லை. குறிப்பாக அவரது தரப்பு நியாயங்கள் எதுவும் கேட்கப்படவில்லை. இது தொடர்பாக அடிப்படையான ஒரு விசாரணை கூட நடத்தப்படவில்லை. உடனடியாக கைது நடவடிக்கை என்பது எந்த விதத்தில் நியாயமானதாக இருக்கும் என்ற இந்த விஷயங்கள் தான் அவர் முன்வைத்தார். தொடர்ந்து அவர் பெரிய அளவிற்கு பேசக்கூட அவர் பெரிய அளவில் அனுமதிக்கப்படவில்லை. உடனடியாக உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக தற்பொழுது விடுமுறை நாட்கள் என்பதனால் சந்திரசூட் மற்றும் மற்ற நீதிபதிகள் தான் தற்பொழுது சிறப்பு விடுமுறை அமர்வில் தான் தற்பொழுது அமர்ந்திருக்கின்றார்கள். எனவே அவர்கள் இந்த வழக்கினை உடனடியாக எடுப்பதற்கு கூட அவர்கள் தற்பொழுது தயாராக இல்லை. உடனடியாக இந்த விசாரணையை அவர்கள் உடனடியாக நிறைவுக்கு கொண்டு வந்தார்கள். எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் தற்பொழுது பதிலாக கூறியிருக்கின்றார்கள். இது மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்பட வேண்டியது, இவர்கள் மனு எதுவும் தாக்கல் செய்யப்படவில்லை, வெறும் கோரிக்கையாகத்தான் வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் நீதிபதி சந்திரசூட் அவர்களை பொறுத்தவரை ஒரு வழக்கினை தாக்கல் செய்ய வேண்டும். அது உச்சநீதிமன்றத்தில் நம்பர் என்று சொல்வார்கள், அதாவது அதற்கென்று ஒரு எண் கிடைக்கும். அவ்வாறு அது அனைத்து ப்ரொசீஜர்களும் சரியாக இருந்தால் மட்டும்தான் அவர் அந்த வழக்கினை என்னவென்றே கேட்பார். ஆனால் தற்பொழுது இவர்கள் சார்பாக வெறும்
கோரிக்கை மட்டும்தான் வைக்கப்பட்டது என்ற காரணத்தினால் அதனை பெரிய அளவில் அவர்கள் தற்பொழுது எடுத்துக்கொள்ளவில்லை. இனி இந்த விடுமுறை காலம் அனைத்தும் நிறைவடைந்து உச்சநீதிமன்றம் முழுமையாக செயல்படும் பொழுது மீண்டும் இவரது தரப்பு வழக்கறிஞர்கள் சார்பாக கோரிக்கைகள் முன்வைக்கப்படும் வேண்டுமானால் இது பரிசீலிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வேதவள்ளி, குறைந்த காலத்திற்கு சிறையில் இருக்க வேண்டிய கட்டாயம் என்று புரிந்து கொள்ளும் வகையில் ஒருவேளை சிறையை மாற்றி தருவதற்கான வாய்ப்புகளை அந்த கோரிக்கையை முன்வைப்பதற்கு கர்ணன் தரப்பில் முன் வருவார்களா? அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? தற்பொழுது வரை அவரை கைது செய்வதற்கான அதிகாரம் என்பது கல்கத்தா காவல்துறையினருக்கு தான் வழங்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் அவரது ரெசிடென்ஸ், அதாவது அவரது இல்லமானது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக கல்கத்தாவில் தான் இருந்தது. அது மட்டுமில்லாமல் அவருக்கு எதிராக இந்த கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பொழுது அவர் கல்கத்தாவில் தான் வசித்து வந்தார். எனவே முழு அதிகாரமும் தற்பொழுது கல்கத்தா காவல்துறையினருக்கு தான் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இவர் உடனடியாக சரணடைந்திருந்தார், கைது நடவடிக்கை ஒத்துழைத்திருந்தார் என்றால் இது குறித்த பரிசீலனை உச்சநீதிமன்றம் ஏற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் இவர் இத்தனை நாட்கள், கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேலாக தலைமறைவாக இருந்தார் என்பதன் காரணமாக இது தொடர்பான கோரிக்கைகள் முன்வைக்கப்படும் பொழுது நிச்சயமாக உச்சநீதிமன்றம் ஏன் நீங்கள் தலைமறைவாக இருந்தீர்கள், நீங்கள் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நீங்கள் பெயில் தாக்கல் செய்திருக்கலாம் அல்லவா, இது மாதிரியான கேள்விகள் உச்சநீதிமன்றம் கேட்பதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கின்றது. ஏனென்றால் பல்வேறு வழக்குகளை நாம் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் கூர்மையாக கவனித்து வரும் பட்சத்தில் இது மாதிரியான கேள்விகள் தான் தொடர்ந்து இது மாதிரியானவர்களிடம் கேட்கப்படும். எனவே ஒருவேளை நீதிபதி கர்ணன் அவர்கள் இது தொடர்பான கோரிக்கைகளை முன்வைத்தாலும் கூட, அதாவது நீங்கள் கேட்டதை போல சென்னைக்கே திரும்பி வரலாமா அல்லது வேறு மாவட்டத்திற்கோ வேறு மாநிலத்திற்கோ இந்த வழக்கினை மாற்றிக்கொள்ளலாமா உள்ளிட்ட எந்த விஷயத்தை கேட்க வேண்டும் என்றாலும் கூட இது 7 நீதிபதிகள் அடங்கிய இந்த சிறப்பு அமர்வு முன்புதான் இவர்கள் அந்த கோரிக்கையை வைக்க முடியும். எனவே தற்பொழுதைக்கு அதற்கான சூழ்நிலை என்பது தற்பொழுது மிக மிக குறைவாக இருக்கின்றது. நீதிமன்ற விடுமுறை அனைத்தும் நிறைவடைந்த பின்னர் தான் அடுத்தடுத்து இவர்கள் இந்த வழக்கில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளப் போகிறார்கள் என்பது தெரிய வரும். கார்த்திகேயன்.